வணக்கம். இது தரம் 5 2025 பரீட்சை எதிர்நோக்குகின்ற மாணவர்களுக்கான வகுப்பிலே, அவர்களுக்கான பிரத்யேக வகுப்பிலே இப்பொழுது நான் என்னுடைய மாதிரி பரீட்சை நுண்ணறிவு பயிற்சித்தாள்கள்ல 11வது பயிற்சியின் முதல் பக்க வினாக்களுக்கு விடையளிக்கும் விளக்கங்கள், ஒரு சில வினாக்களுக்கு விடையளிக்கும் விளக்கங்கள் தருகிறேன், அவதானிக்கும். முதலாவது வினா, மாலா தனது வீட்டிலிருந்து தெருவுக்கு வந்தால் முன் வீடு கமலா வீடு, வலதுகை பக்கம் ஆஸ்பத்திரி வீதி, இடதுகை பக்கம் பாடசாலை வீதி காணப்படும். கமலா தனது வீட்டிலிருந்து வெளியே வந்தால் முன் வலது இடது பக்கங்களில் காண்பவற்றை முறையே எழுதுக. அப்ப நாங்க இது ஒரு வரைபடம் மாதிரி இருந்து இப்படி தெரு இருப்பதாக, தெருவை நாங்கள் கீறிக்கொண்டோ, அதாவது தெரு இப்படி இருக்கின்றத, இதிலே ஒரு ஆளுடைய வீடு இருக்கின்றது. நாங்க முதலாவதாக மாலாவின் வீட்டிலிருந்து பார்ப்போம். இது மாலாவின் வீடு. மாலா தனது வீட்டில இருந்து முன்னுக்கு வந்தால் அவளுடைய வீட்டுக்கு முன்னால கமலா வீடு இருக்குமாம். இது கமலா வீடு. அவளுடைய வீட்டுக்கு முன்னால கமலாவின் வீடு இருக்கின்றது என்று சொல்லப்பட்டிருக்கு. சரி, அதே நேரம் அவளுடைய வலது கை பக்கம், இப்ப அவள் இப்படி வெளியில போற போது அவளுடைய வலது கை இந்த பக்கம், வலது கை பக்கம் அவளுடைய கமலா வந்தால் கமலா வீடு முன்னால வலது கை பக்கம் ஆஸ்பத்திரி வீதி, இடது கை இங்கால இடது கை பக்கம் பாடசாலை வீதி இருக்கின்றது. இப்ப கேள்வி என்னவென்றால், இதே நேரம் முன்வீட்டில் இருக்கின்ற கமலா வெளியே வந்தால் அவளுக்கு முன்னால் இருப்பது யாருடைய வீடு? இப்ப அவள் இப்படியாக வருகின்ற போது அவளுடைய வலது கை இங்கேயாக இருக்கின்றது, இந்த பக்கம் எதிர்பக்கம். இதிலே முதல் வந்தவளுக்கு எதிர்பக்கமாகவும் இடது கை மறுபக்கமாகவும் இருக்கின்றது. அப்ப இதற்கு கமலா வெளியே வந்தால் முன்னால் இருப்பது மாலா வீடு, முன் மாலா வீடு, வலது கை பக்கம் இருப்பது பாடசாலை வீதி, இடதுகை பக்கம் இருப்பது ஆஸ்பத்திரி வீதி என்பது விடையாகும். சரி, இனி அடுத்த வினாவுக்குள் நுழைவோம். 100 cm நீளமான 1 மீட்டர் சட்டம், 100 cm 1 மீட்டர் 3 துண்டுகளாக உடைந்து விட்டது. ஒரு துண்டு 26 cm இருந்து 64 வரையில காணப்படுகின்றது. அதாவது 100 மீட்டர் நீளமான ஒரு சட்டம் 3 துண்டுகளாக உடைந்து விட்டதாம். ஒரு துண்டில 26 இருந்து 64 வரையில இருக்கு. அப்ப நடுவில் உள்ளதாக நாங்க எடுத்துக்கொள்வோம். 26 இருந்து 64 வரையில இருக்குது. மறுதுண்டு 0 இருந்த முதல் துண்டு 0 இருந்து 25 வரை உள்ளது. அப்ப அடுத்த துண்டு, இந்த இறுதி துண்டு, அடுத்த துண்டின் எண்கள் அழிந்து விட்டன. இங்க இந்த துண்டின் எண்கள் அழிந்து விட்டனவா? இப்ப கேள்வி என்ன, இவற்றில் நீளமான துண்டின் அளவு யாது என்று கேட்கப்படுகின்றது. அப்ப நாங்க ஒவ்வொரு அளவையும் இந்த இருக்க தரவுகள் உள்ள ரெண்டையும் அளந்து 100ல இருந்து கழித்தால் எங்களுக்கு 3ஆம் துண்டின் எண்கள் அழிந்த துண்டின் நீளம் தெரிய வரும். அப்ப நாங்க பார்ப்போம். முதல் துண்டு 25, 0 இருந்து 25 வரை 25 cm. அடுத்த துண்டு 26 இருந்து 64 வரை. அப்ப 64ல 26 கழிக்கின்றோம். கழித்தால் ஒன்று எடுத்தா 14, 14ல 6 போனால் 8, இது 5 ஆகிவிட்டது. இப்ப 3. ஆனா இந்த 26ல இருந்து எடுக்கிறபடியா இந்த 26 என்ற ஒன்றையும் கூட்டினால் 39. அப்ப இது 39 cm, இது 25 cm. அப்ப முழு நீளம் 100 cm. இதுவரையில 100 cm தான் இப்படி 3ஆக உடைந்து விட்டது. அப்ப இது ரெண்டையும் கூட்டுகின்றோம். 25ஐயும் 39ஐயும் கூட்டி வருகின்ற விடிய நாங்க 64, அது கடைசி எண் 64 தான், அதை தான் கூட்டுத்தொகை. அதாவது 64லே அப்ப நாங்க 100ல இருந்து 64 கழிப்போமாக இருந்தால் 36 தான் இந்த 3ஆவது துண்டின் நீளமாக இருக்கும். அப்ப இப்ப எங்களுக்கு என்ன கேள்வி, நீளங்கூடிய துண்டு எது என்று கேட்கப்படுகின்றது. நீளங்கூடிய துண்டு 39 cm. அப்ப எங்களுக்கு கேள்விக்கான விடை
39 cm என்பது ஆகும். நன்று மாணவ செல்வங்களே, அடுத்த வினாவுக்கும் விடைவிலக்கம் தருகின்றேன். இந்த எண்கோலத்தை பாருங்கோ. 3 4 கீழே என்னன்னு தெரியாது, அதைத்தான் கண்டுபிடிக்கணும். 4 3 169, 5 2 254. அப்ப இதுல உள்ள சூக்ஷ்மத்தை மிக விரைவாக எண்கோலத்தை காணக்கூடியதாக நாங்கள் எங்களை பயிற்சி வைத்திருக்க வேண்டும். இது இடது பக்கம், இது இடது பக்கம், இது வலது பக்கம், இது இடது, இது வலது. இங்கேயும் இது இடது பக்க எண் இலக்கம், இது வலது பக்கம் இலக்கங்களாக இருக்கின்றது. இப்ப இதுல உள்ள சூக்ஷ்மத்துல இந்த 4 அதே எண்ணால பெருக்கப்பட்டா 16 வருகிறது. 3 அதே எண்ணால பெருக்கப்பட்டால் 9 வருகிறது. அதாவது അതിന്റെ சதுரங்கள் வர்க்கம். 4 வர்க்கம் 4 4 பெருக்கினா நன்னாங்க 16, 3 3 பெருக்கினா 3 9. இதே மாதிரி 5 5 பெருக்கினா 25, 2 2 பெருக்கினா 4. அப்ப இதுக்கு 3 3 பெருக்கினா 9, 4 4 பெருக்கினா 16. அப்ப கேள்விக்கான விடை 916. சரி, இனி அடுத்த மாறுபாடுகளை பார்ப்போம். கோலத்துக்கு ஏற்ப வெற்றிடத்துக்கு பொருத்தமான எண் எது என்று கேட்கப்பட்டது, அதுக்கு பிறகு கண்டாச்சு. இனி இந்த அடுத்து வர வேண்டியது எது என்று கேட்கப்படுகிறது. இங்கே ஒரு கோலம் அடுத்ததாக இது வரும். அதாவது இது எதுவாக வரும். அங்க 3வது இல்லை, இது வரவில்லை. அப்ப இது இப்படி மாறினா இது இப்படி மாறினா இது எப்படி மாறும் என்பதுதான் கேள்வி. அப்ப நாங்கள் இந்த மாறுபாடுகளை உற்று அவதானிப்போமாக இருந்தால் பாருங்கோ, வெளியே தரை இருக்கின்றது, எல்லாத்திலையும் வெளியே தரை இருக்கின்றது, உள்ள சகை இருக்கின்றது 4 மூலைகள்லையும். அதாவது 4 பிரதான திசைகள்லையும் உள்ள சகை இருக்கின்றது. உள்வட்டத்துல வெளிவட்டத்துல தரை இருக்கின்றது. இனி இதுல இருந்து அடுத்த நிலைக்கு போகிக்க உள்வட்டத்திலே இருக்கிற சகவில 1 தரவாக மாறுது, வெளிவட்டத்திலே இருக்கிற தரவில 1 சகவாக மாறுது. அப்ப எங்களுக்கு தெரிகின்றது இங்கே நடைபெறுகின்ற மாறுபாடுகள் வடக்கு திசையில வெளியே உள்ளது உள்ளையும் உள்ள உள்ளது வெளியையும் இடம் மாறி இருக்கின்றது. இதே போல அடுத்த கோலத்துக்கு போனால் அடுத்த கோலத்துல இப்ப நாங்க இது ஏற்கனவே மாறப்பட்டது அப்படியே இருக்கின்றது, மாறியபடியே. அடுத்து இங்கே 2வதாக, அதாவது மேற்கு திசையில் மாறுகின்றது. மேற்கு திசையில சக உள்ள போகின்றது, தர வெளியே வருகின்றது. அப்ப எங்களுக்கு தெரியுது இடஞ்சுழியாக மாற்றம் நிகழுது. அப்ப அடுத்ததாக இங்க மாறும். இங்க மாறின உடனே இங்கே சக வரும், இங்கே தர வரும். அப்ப பார்ப்போம் நாங்க கேள்விகள்ல இந்த விடை பொருத்தமாக இருக்கின்றது. நன்றாக அவதானித்துக் கொள்ளுங்க. 3வது விடை பொருத்தமாக இருக்கின்றது. நான் எழுதினதாலே அந்த கோலங்கள் மாறுபடுது. இந்த 3வது விடை பொருத்தமாக இருக்கின்றது. முதல்ல வடக்கு திசை, பிறகு இடஞ்சுழியாக மேற்கு திசை, பிறகு அதுக்கு அடுத்ததாக தெற்கு திசையில மாறுபாடு நடக்குது. கிழக்கு திசையில ஒரு மாறுபாடு நிகழவில்லை. பாருங்க, கிழக்கு திசை அப்படியே இருக்கின்றது. முதல்ல வடக்கு திசை மாறிச்சுது இங்க, பிறகு கிழக்கு திசை மாறிச்சுது இங்க, அடுத்ததாக தெற்கு திசை மாறினது இங்கே. அப்ப கிழக்கு திசை மாறவே இல்லை. 2வது விடை பொருத்தமானது. நன்று மாணவ செல்வங்களை,